குடும்பத்தை எதிர்த்து சீரியல் நடிகரை திருமணம் செய்த நடிகர் ராஜ்கிரனின் வளர்ப்பு மகள் 1.5 வருடங்களுக்கு பிறகு செய்த தவறுக்காக தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். பெற்ற பிள்ளையைப் போல் வளர்த்து வந்த வளர்ப்பு தந்தைக்கு தலையில் இடி இடித்தது போல் ஆனது மகளின் விரும்பத்தகாத செயல். சினிமாவில் தந்தை கதாபாத்திரங்களில் மட்டுமல்ல, நிஜத்திலும் பெறாத பிள்ளைக்கு சிறந்த தகப்பனாய் இருந்தவர்தான் நடிகர் ராஜ்கிரண். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடிகர் ராஜ்கிரனின் காதுக்கு வந்த செய்தி அவரை மட்டுமின்றி அவரின் ரசிகர்கள் பலரையும் உலுக்கியது. காரணம், வளர்ப்பு மகளாக இருந்தாலும் ஊர் அறிய பெற்ற மகளைப் போல் வளர்த்து வந்த அவரது மகள் ஜீனத் பிரியா தான் அத்தனை பெரிய சம்பவத்தை செய்து வைத்தார். பெற்றோர் எதிர்ப்பை மீறி சீரியல் நடிகரான முனீஷ் ராஜை பிரியா திருமணம் செய்ய குடும்ப விவகாரம் வெளியில் தலை காட்டத் தொடங்கியது. சீரியல் நடிகர் முனீஷ் ராஜுடன் ஃபேஸ்புக் வாயிலாக பழக்கம் ஏற்பட்டு பின்னர் அது காதலாக உருவெடுத்து குடும்பத்தினரின் விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்திருந்தார் ஜீனத் பிரியா. மகளின் திருமண விவகாரம் வெளியில் கசிந்து ராஜ்கிரனின் பெயர் சமூக வலைதளங்களில் வெளியானது. தங்களின் காதலுக்கு வளர்ப்பு தந்தையான ராஜ்கிரண் எதிர்ப்பு தெரிவித்து இருவரையும் மிரட்டுவதாகவும், அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவரது பெயரை எங்கும் பயன்படுத்த மாட்டேன், அவர் கூறுவது போல் தனது கணவர் பணத்திற்கு ஆசைப்பட்டவர் அல்ல என பிரியா பேசிய வசனம் அப்போதைக்கு சமூக வலைதளங்களில் பெரிய டாபிக். இந்த விவகாரத்தில் அமைதி காத்து பேசாமல் இருந்த நடிகர் ராஜ்கிரண் அறிக்கை வாயிலாக மனதில் உள்ள பாரங்களை கொட்டி தீர்த்திருந்தார். தனக்கு சுல்தான் என்கிற நைனார் முகமது என்ற ஒரு மகனை தவிர வேறு எந்த பிள்ளைகளும் இல்லை. பிரியா தன்னுடைய வளர்ப்பு மகள்தான், ஆனால் சொந்த மகளைப் போல பார்த்து கொண்டதாக வேதனையுடன் கூறியிருந்தார் ராஜ்கிரண். சீரியல் நடிகர் முனீஷ் ராஜா குறித்து விசாரித்த போது அவர் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் என்றும், மகளை வைத்து வாழ்வது அவரின் நோக்கமல்ல என்றும், தன்னுடைய பெயரை பயன்படுத்தி சினிமா வாய்ப்புகள் பெறுவதும் தன்னிடம் பணம் பறிப்பதுமே அவரின் நோக்கம் என தெரிய வந்ததாகவும் ராஜ்கிரண் தெரிவித்திருந்தார். சீரியல் நடிகர் தன்னுடைய வளர்ப்பு மகளுக்கு வேண்டுமானால் கணவனாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தனது மருமகன் ஆக முடியாது என்றும், இவர்களுக்கும் தனது குடும்பத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறியிருந்தார் ராஜ்கிரண். ஆனால் தந்தையின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத ஜீனத் பிரியா இனி ராஜ்கிரனின் வாழ்க்கையில் நாங்களும் எங்களது வாழ்க்கையில் ராஜ்கிரனும் தலையிடக்கூடாது என கூறிவிட்டு கணவனுடன் வாழச் சென்றிருந்தார். இந்த சூழலில் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல மகளின் எதிர்காலத்தை கணித்து தந்தை அன்று வலியுடன் கூறிய வார்த்தைகள் வீணாகவில்லை என ஆகிவிட்டது தற்போது ஜீனத் பிரியாவின் வாழ்க்கை. அப்பா கூறியது போல் காதல் திருமணம் செய்த பின் முனீஷ் ராஜாவின் சுயரூபம் தெரிய வந்ததாகவும், தனது திருமணம் சட்டப்பூர்வமானது இல்லை என்றும், கணவரை விட்டு பிரிந்து விட்டதாகவும் வீடியோ வெளியிட்டுள்ள ஜீனத் பிரியா, அப்பாவை மிகுந்த கஷ்டத்திற்கு தள்ளிவிட்டேன் என கண் கலங்கியபடி கூறியிருப்பது வேதனையை அளித்துள்ளது. வணக்கம், நான் பிரியா, ராஜ்கிரண் சார் வளர்த்து பொண்ணு. நான் 2022 ஆக்டர் முனீஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகிட்டோம். செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இது நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கை விடாம சத்தியமா நின்று காப்பாத்தினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்ன மன்னிச்சிருங்க டாடி, என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ மூலம் மகளின் மன்னிப்பை தந்தையான நடிகர் ராஜ்கிரண் ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற தந்தையின் பரிதவிப்பு இப்போது 1.5 வருடங்களுக்கு பிறகு மகளுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டியிருக்கிறது. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.